கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகளிலே 24வது உவமையாக நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இருக்கின்ற உவமையை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த உவமை நம்ம எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு உவமை. அநேக நேரங்களிலே அநேக பிரசங்கங்களிலே இந்த உவமைகளை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த உவமையினுடைய தலைப்பு என்னவென்றால், நேர்மையற்ற நடுவர் உவமை அல்லது நேர்மையற்ற நீதிபதியின் உவமை என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த உவமையிலே 3 விதமான கதாபாத்திரங்கள் இருப்பதாக இயேசு சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக இந்த உவமை யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட உவமை என்று நாம் பார்க்க முடியும். 1வது வசனத்திலே அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உவமையிலே 3 கதாபாத்திரங்கள். யாரெல்லாம், என்னென்ன கதாபாத்திரங்கள்லாம் வராங்க? விதவை, அநீதி உள்ள நீதிபதி அல்லனா நியாயாதிபதி, வேற இயேசு கிறிஸ்து அல்லது கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். சரியா? 7வது வசனத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6ல இருந்து 7 அந்த நியாயாதிபதி சொல்லுவதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர் நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3 பேர் இந்த உவமையில கதாபாத்திரங்களாக வருகிறார்கள். இந்த உவமையை உடைய செய்தியை, என்ன செய்தி ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத முதல் வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லிவிட்டார். அப்படிதானே? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப இந்த உவமையினுடைய மைய நோக்கம் சோர்ந்து போகாமல் ஜெபித்தல் அல்லது மனம் தளராமல் ஜெபித்தல் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். சோர்ந்து போவது என்பது 2 விதமான காரியங்களை குறிக்கிறது. ஒன்று, சரீர அளவிலே நமக்கு ஏற்படுகிற சோர்வு. பகல் முழுவதும் நம்ம வேலை பார்த்துவிட்டு இரவிலே நாம் வீட்டிற்கு வருகின்ற பொழுது நம்முடைய உடலிலே சோர்வு இருப்பதை நம்ம உணர்வோம். இன்னொரு சோர்வு இருக்கிறது, மன சோர்வு. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சில மனிதர்கள் செய்யக்கூடிய தவறான செயல்கள் நம்முடைய மனதை பாதிக்கக்கூடியது. ஒரு குடும்பத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், பிள்ளைகள் சில நேரங்களில் நம்ம பேச்சை கேட்காம தப்பு செய்யும் பொழுது, ஐயோ என் பிள்ளை இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனதளவிலே பாதிக்கப்படுவோம். அதே போல பெற்றோர்கள் சில நேரங்களிலே அறியாமல் தவறு செய்கின்ற பொழுது பிள்ளைகள் அதை நினைத்து, பெற்றோர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பாதிக்கப்படுகிறோம். அப்போ மனச்சோர்வு அப்படிங்கிறதை குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் மனசோர்வை குறித்து பேசுகிறார். மனம் தளராமல் நாம ஜெபிக்க வேண்டும். எந்தெந்த சூழல்களிலே மனம் தளராமல் நாம ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உவமையிலே ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். இதே உவமை லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களிலே நண்பர் உவமை என்று சொல்லி ஒரு உவமை நம்ம தியானித்தோம். அந்த உவமையினுடைய நோக்கமும் இந்த உவமையினுடைய நோக்கமும் ஒரே நோக்கம்தான். நண்பர் உவமை. நடுராத்திரியில போய் நண்பனுடைய வீட்டில் போய் கதவை தட்டுறான் பார்த்தீங்களா? அவன் முதல்ல கேட்கும்போது நண்பன் அவனுக்கு பதில் சொல்லலை. நண்பன் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா திரும்ப அவன் கேட்கும் பொழுது அவன் கொடுக்கிறான். அப்போ சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த உவமையிலையும் கற்றுத்தருகிறார், இந்த உவமையிலையும் கற்றுத்தருகிறார். ஆனா என்ன வித்தியாசம் என்றால், இந்த உவமையில அநீதி உள்ள நியாயாதிபதியை வைத்து நமக்கு கற்றுத்தருகிறார். பொதுவாக இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை மையப்படுத்தி நமக்கு கற்றுத்தருவார். நாம் ஏற்கனவே கடந்த நாட்களில் தியானித்தோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது பின்பாகத்துல, அநீதியான உலக பொருளால சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அழியக்கூடிய பணத்தை வச்சு நாம எப்படி சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கற்றுத்தந்தார். அதே போல இந்த இடத்துல அநீதி உள்ள நியாயாதிபதியை வைத்து கடவுள் எப்படி நம்முடைய ஜெபத்துக்கு செயலாற்றுகிறார், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு எப்படியெல்லாம் பதில் கொடுக்கிறார், அப்ப நாம எப்படி மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த உவமையில ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த உவமையினுடைய சில செய்திகளை நான் வேகமாக சொல்லிவிட்டு, இந்த உவமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற 3 காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர ஆசிக்கின்றேன். இந்த உவமையில நிறைய செய்திகள், சின்ன சின்ன செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
முதல்ல இந்த உவமையில் இருக்கிற அநீதியான நியாயாதிபதி அல்லனா அநீதியான நீதிபதி, அவரை அநேக நேரங்களிலே நாம கடவுளுக்கு ஒப்பிடுவோம் இல்லையா? அநீதியான நீதிபதி செய்வதை பாருங்கள். அந்த விதவையினுடைய செயலுக்கு அவன் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனதிலே நினைத்தான் அப்படின்னு சொல்லி அநீதியான நீதிபதியையும் கடவுளையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனா உண்மையிலேயே அப்படி நாம என்ன செய்யக்கூடாது? ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அநீதியான நீதிபதியையும் கடவுளையும் ஒப்பிட்டு பார்த்தால் அப்போ கடவுளும் அநீதியானவர் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? உடன்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இந்த உவமையில நாம அந்த அநீதியான நியாயாதிபதியை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு அநீதியான நியாயாதிபதியே இந்த உலகத்துல ஒரு விதவையான பெண்ணுக்கு இரக்கம் செய்யணும்னு நினைக்கும் போது, நீதி உள்ள ஆண்டவர், உண்மை உள்ள ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய மாட்டாரா? அப்படித்தான் நாம இந்த உவமையை அணுக வேண்டுமே ஒழிய அநீதியான நியாயாதிபதியையும் கடவுளையும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அடுத்து ஒரு செய்தி நமக்கு இந்த உவமையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் என்னவென்றால், நீதி எப்படி நாம கொடுக்க வேண்டும் என்பதை இந்த உவமையில ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஒரு அறிஞர், வேத அறிஞர் இவ்வாறாக சொல்கிறார்: காலம் தாழ்த்தி வழங்கப்படும் நீதியும் கட்டாயத்தினால் வழங்கப்படும் நீதியும் அநீதியே அப்படின்னு சொல்லுகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், காலம் தாழ்த்தி வழங்கப்படும் நீதி. இப்ப ஏதோ ஒரு காரியத்துல நம்மிடத்துல தீர்ப்பு வேண்டாம்னா ஒரு சமாதானத்துக்கு வருகிறாங்க, அந்த சமாதானத்துக்கு நாம உடனடியாக பதில் செய்ய வேண்டும். உடனடியாக அதற்கு சமாதான தீர்வு காணாமல் காலம் தாழ்த்தி கொண்டே சென்று கொண்டிருப்போம் என்றால் அது அநீதிக்கு சமானம். அதே நேரத்துல கட்டாயத்தினால் வழங்கப்படும் நீதி, நிறைய இடங்கள்ல நீதி சொல்லுவதற்கு, தீர்ப்பு சொல்லுவதற்கு லஞ்சம் தேவைப்படுகிறது இல்லையா? இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்துல அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு கிராமத்துல நல்ல ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவராக இருக்கலாம் அல்லது நீதிபதியாகவே இருக்கலாம். ஆனா இன்றைய நவீன உலகத்துல பணத்தை வாங்கி கொண்டு நீதியை விற்று போடுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதுதான் கட்டாயத்தினால் வழங்கப்படுகிற நீதி. இந்த ரெண்டுமே அநீதிக்கு சமானம். அவங்க நீதி சொல்லிவிட்டார்கள் என்பது காரியம் அல்ல, உடனே சொன்னார்களா, உண்மையின்படி சொன்னார்களா, நேர்மையாய் நீதி சொன்னார்களா, அதுதான் காரியமே ஒழிய காலம் தாழ்த்தி சொல்லுகிற நீதியும் கட்டாயமாய் சொல்லுகிற நீதியும் அநீதிக்கு சமானம் என்பதை இந்த உவமை கற்றுத்தருகிறது. இந்த உவமையில அந்த நியாயாதிபதி காலம் தாழ்த்தி நீதி சொல்லுகிறார் இல்லையா? அந்த வசனம் சொல்லுகிறது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. 4வது வசனத்தை பாருங்க. இந்த விதவை நியாயாதிபதியின் இடத்துல வந்து சொல்லும் பொழுதெல்லாம் அவனுக்கு அவளுக்கு நீதி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு கூட பார்க்கல. வெகு நாள் வரைக்கும் மனதில்லாதிருந்தது அப்படின்னா எவ்வளவு நாள் காலம் தாழ்த்தினான்னு சொல்லி நமக்கு தெரியாது. காலம் தாழ்த்தின நீதி அது அநீதிக்கு சமானம் அப்படிங்கிறத இந்த உவமையில நாம கற்றுக்கொள்கிறோம். இந்த உவமையை இயேசு எந்த பின்னணியத்தை வைத்து சொன்னார் என்றால், ரோம பேரரசு காலத்திலே நீதிபதிகளாய் இருக்கக்கூடியவர்கள் ரோம பேரரசுக்கு கீழ்ப்படிந்து நீதி சொல்லுவார்கள். அதாவது ரோம பேரரசுல இருக்கிற அதிகாரிங்க ஒருவேளை சரியான நபருக்கு சரியான நியாயத்தின்படி நீதி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் லஞ்சத்தை வாங்கி கொண்டு தவறான தீர்ப்பை சொல்லிவிடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்தது. அதை ஆண்டவர் மனதில் வைத்துதான் அந்த அநீதியான நியாயாதிபதியை மனதில் வைத்து நீதி உள்ள ஆண்டவர் அவனை காட்டிலும் அதிகமாக நமக்கு இரக்கம் செய்வார் அப்படிங்கிறத நமக்கு கற்றுத்தருகிறார். இப்போ இந்த உவமையில ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியத்தை நாம பார்க்கலாம். முதலாவது காரியம், ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பெர்சிஸ்டன்ஸ் இன் பிரேயர். பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விடாமுயற்சி அல்லது மனம் தளராமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். விடாமுயற்சி பாருங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களை நாம டிவிலையோ இல்லை செய்திகள்லையோ நம்ம பார்க்கிறோம். ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இடையில விழுந்து விட்டாலும் அல்லது இடையில ஏதாவது ஒரு தடுமாற்றம் வந்தாலும் அந்த வீரர் என்ன செய்வாங்க? திரும்பவும் எழும்பி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் விழுந்து விட்டேனே அல்லது எனக்கு தடுமாற்றம் வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி
அந்த ஓட்டப்பந்தயத்தை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. விடாமுயற்சி, அதுதான் விடாமுயற்சி. திரும்பவும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுத்து நான் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே போலதான் நம்முடைய ஜெப வாழ்க்கையும் இருக்கணுங்க. ஆண்டவர் என்ன கற்றுத்தருகிறார்? ஜெபம் என்பது ஒரு நாளிலே ஜெபிப்பது அல்ல, அல்லது எனக்கு தேவைப்படுகின்ற பொழுது மட்டும் நான் ஆண்டவரை தேடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுகிற காரியம் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர் அதிகாலையில ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார், பகல் வேளையில போய் ஜெபம் பண்ணார், ஓய்வு நாள்ல போய் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆராதித்தார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருந்தார். அதைத்தான் சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி இந்த விதவையானவள் தனக்கு நீதி வேண்டும் என்பதற்காக அடிக்கடி அந்த மனிதன் அநீதியான மனிதன் என்று தெரிந்தும் அவனுடைய பாதத்துல போய் நீதிக்காக கெஞ்சுகிறாளே, மன்றாடுகிறாளே. வசனம் சொல்லுகிறது, 3வது வசனத்தினுடைய பின்பாகம், விண்ணப்பம் பண்ணினால் ஒரு பெட்டிஷனை போடுகிறா, அடிக்கடி போய் பெட்டிஷனை வைக்கிறா. அப்ப அவளுடைய மனம் தளரவில்லை என்பதை இந்த இடத்துல நாம கற்றுக்கொள்ளுகிறோம். நாமளும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது கிடைக்கவில்லை என்பது 2வது பட்சம், அதை நம்ம யோசிக்க வேண்டாம். அதை காட்டிலும் நாம எந்நேரமும் தேவ சமூகத்திலே மனம் தளராமல் ஜெபிக்கிறோமா, அதைத்தான் இந்த உவமையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நாம மனம் தளராமல் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு வேத அறிஞர் சொல்லுகிறார், மனம் தளராமல் வேண்டினால் இருண்ட நாட்களிலும் நம்பால் நம்பிக்கை தளராமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த உவமையின் மூலமா இந்த வேத அறிஞர் சொல்லுகிற காரியம், மனம் தளராம நாம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இருண்டது போல இருக்கலாம், நமக்கு நீதி கிடைக்கலையே, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கண்ணீரான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், கண்டிப்பா என் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கை. இந்த விதவைக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. இந்த விதவை அநீதியான நியாயாதிபதியின் இடத்துல ஒரு நாள்ல மட்டும் போய் விண்ணப்பம் பண்ணல, மாறாக அடிக்கடி போய் அந்த அநீதியான நியாயாதிபதியின் இடத்துல போய் வேண்டுகிறாள். அது எதை காட்டுகிறது? அவளுடைய நம்பிக்கையை காட்டுகிறது. அவளுக்கு அவன் நீதி செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தவுடன் அந்த நியாயாதிபதியினுடைய பாதத்துல போய் உட்கார்ந்து தன்னோட பிரச்சனையை சொன்னாதான் அவளுக்கு என்ன வரும், ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுதான் இந்த உவமையில நம்ம பார்க்க வேண்டும். அவன் நீதி செய்கிறான் செய்யல, அது 2வது பட்சம். ஆனா ஒவ்வொரு நாளும் காலை விடிந்தவுடன் அந்த நியாயாதிபதியினுடைய பாதத்துல போய் உட்கார்ந்து தன்னோட பிரச்சனையை போய் புலம்புனாதான், சொன்னாதான், தன்னுடைய பிரச்சனையை போய் வேண்டுதலாக வைத்தாதான் அவளுடைய இருதயத்துல அந்த நியாயாதிபதியின் இடத்துல நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவளுடைய இருதயத்திலே வந்தது. அதே போலதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், நாம மனம் தளராமல் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, கேட்கப்படவில்லை, ஜெபத்திற்கு பதில் வருகிறது, பதில் வரவில்லை என்பது 2வது பட்சம். முதல்ல நம்முடைய நோக்கம் மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் கற்றுத்தருகிறார். 2வது இந்த உவமையில ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், துன்பத்திலும் மனம் தளராத ஜெபம், பெர்சிஸ்டன்ஸ் இன் பெர்சிக்யூஷன். நம்முடைய துன்ப நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும். இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம்தான். இந்த உலக வாழ்க்கையில நமக்கு சந்தோஷமா இருக்கும் பொழுது தேவ சமூகத்துல உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம், உற்சாகமா சிரித்த முகத்தோடு பாடுவோம். ஆனா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுதோ அல்லது ஒரு சின்ன வியாதி நம்முடைய சரீரத்துல வந்து விட்டாலே கூட நம்முடைய முகம் என்ன செய்து விடுகிறது, மாறி விடுகிறது. ஆண்டவருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்தாலும் சோகத்தோட வந்து உட்காருவோம், ஆண்டவரிடத்துல வந்து ஜெபித்தாலும் சோகத்தோடு ஜெபிப்போம். ஆனா இந்த விதவையானவள் அந்த அநீதியான நியாயாதிபதியின் இடத்துல தனக்கு துன்பம் ஏற்பட்டாலும், தன்னுடைய எதிராளி தனக்கு ஒவ்வொரு நிமிடமும் துன்பத்தை கொடுத்து கொண்டாலும் இந்த நியாயாதிபதியின் இடத்துல வந்து வேண்டுதல் செய்வதை அவள் நிப்பாட்டவே இல்லை, அவள் நிறுத்தவே இல்லை. துன்ப காலத்திலும் மனம் தளராமல் ஜெபிக்கிற ஒரு இருதய பக்குவம் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 16:32 ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை
ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் உள்ள ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனை முடிஞ்சது போல இருக்கும், அடுத்த பிரச்சனை நம்ம வரவேற்றுக்கிட்டு இருக்கோம். எப்பண்டா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு இங்க வருவான் அப்படின்னு சொல்லி வரவேற்று கொண்டிருக்கும். உண்மைதாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொண்டுதாங்க இருக்கும். துன்பத்திற்கு மேல துன்பம் உண்டு, வேதம் அதை தான் நமக்கு கற்றுக் தருகிறது. ஆனால் அந்த துன்பத்திலும் மனம் தளராமல் ஜெபிக்கக்கூடிய இருதயம் நமக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார். அதை ஆண்டவர் இந்த உவமையிலிருந்து நமக்கு கற்றுத் தருகிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த அனுபவத்தின் வழியாகத்தான் வந்தார். தெரியுமா? லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 22:42. பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் துன்பத்தின் நடுவிலே மனம் தளராமல் ஜெபிக்க கற்றுக்கொண்டார். அவர் இந்த உலகத்தில் சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக தினமும் ஜெபித்தார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில மிகப்பெரிய ஒரு துன்பம் தனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தும் இயேசு கெத்செமனேயிலே போய் அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அந்த பாத்திரம் இயேசுவை விட்டு நீங்கினதா? இல்ல, அப்படிதானே? அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு செய்த அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர் தளராது ஜெபித்தார். 3 முறை ஜெபித்ததாக அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். 3 முறை அந்த இடத்துல அவர் திரும்ப திரும்ப போய் சீஷர்களை எழுப்பி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இயேசுவே துன்ப நேரத்துல மனம் தளராமல் ஜெபித்தார் என்றால் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த உவமையில நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனா ஆண்டவர் செய்த அந்த ஜெபத்திற்கு பதில் எப்போது கிடைத்தது தெரியுமா? உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த துன்பங்கள், அந்த தொல்லைகள், அந்த பாரங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி சிறந்தவராக அவர் உயிர்த்தெழுந்தார். ஒருவேளை அந்த ஜெபத்திற்கு தாமதமாய் பதில் கிடைத்தது. தாமதமாய் பதில் கிடைத்ததற்காக இயேசு ஜெபிக்காமல் இருக்கவில்லை. அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்தார். துன்ப நேரத்திலும் அவர் ஜெபித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில துன்ப நேரத்துல மனம் தளராமல் ஜெபிக்க இயேசுவினிடத்திலே கேட்போம். கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். எந்த மட்டும் ஜெபிக்க வேண்டும்? இந்த உவமையில அடிக்கடி வந்து அவள் அலட்டுகிறாள் அப்படின்னு சொல்லி அந்த நியாயாதிபதி நினைக்கிறான். ஆனா அவன் நீதி செய்தானா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. வேதம் அதை நமக்கு சொல்லவில்லை. அவன் நீதி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதாக சொல்லுகிறது. செய்தானா செய்யவில்லையா என்று சொல்லி நமக்கு தெரியாது. அப்ப அந்த பெண்மணி, விதவையான பெண்மணி, தனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் எவ்வளவு நாளோ அவள் அந்த நியாயாதிபதியின் இடத்துல போய் ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறாள். அப்ப எது வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால் பரலோகம் வருமட்டும் ஜெபிக்க வேண்டும். இதான் 3வது காரியம். பரலோகம் வருமட்டும் மனம் தளராமல் ஜெபிக்கும் இருதயம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். பெர்சிஸ்டன்ஸ் இன் பரூசியா என்று சொல்வார்கள். பரூசியா என்கிற வார்த்தை ஒரு கிரேக்க பதம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய கிங்டம், கடவுளின் அரசு என்று சொல்லி பொருள். பெர்சிஸ்டன்ஸ் இன் பரூசியா, விடாமுயற்சியோடு பரலோகம் வரும் வரை, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை வரும் வரை நாம் விடாமுயற்சியோடு மனம் தளராமல் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, 3 காரியங்களை இந்த உவமையிலிருந்து கற்றுக்கொண்டோம். பிரேயர் என்பது நம்முடைய வாழ்க்கையில மனம் தளராமல் நாம ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். துன்பத்திலும் மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். 2வது வருகை மட்டும், பரலோகம் வரும் வரையிலும் நாம் மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த 3 காரியங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை இந்த நேரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் நீதி செய்கிறவராக, நியாயம் செய்கிறவராக, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக அவர் இறங்குவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஜெபங்களையும் கேட்டு நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.